சேவ் கேஜிஎஃப் மாத்திரம் நம்ம மறக்கவே மாட்டோம். அது இதுன்னு பார்க்கல, அவர் தைரியமாக வந்தார். வந்து இன்னாக்கு தான் நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய அமைப்பின் தலைவர் ஆணையிட்டால் அது நடந்தே தீரும். ஜோதிபாஸ் அவர்களுக்கு நீங்கள் கூறிய வாழ்த்துக்களுக்கு நான் தலை சாய்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடு, ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட நான் வருவேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும். ஸ்லாட்டர் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ற கொஸ்டினே இல்லைன்றது தான். இனிமே எங்களுக்கு அங்க குத்துரு நான் போயிடுறேன், இங்க குத்துரு போயிடுறேன், அதெல்லாம் கிடையாது. நேற்று தான் வந்து அண்ணங்கிட்ட வந்து இந்த சேவ் கேஜிஎஃப்க்கு இன்னாக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துக்குது. ಇದಕ್ಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ನಂಟ್ರಿ ತಿಳಿಸ್ತೀವಿ ನಮ್ಮ ಅಣ್ಣನಕ್ಕೆ. MLA ಮೇಡಮ್ನವರು ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋಬೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ MLA ಮೇಡಮ್ಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ನಾವು இருக்கிறத நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மறுபடியும் சொல்கிறோம், எதெல்லாம் போய்க்குதோ அதெல்லாம் கேஜிஎஃப்க்கு வரணும். அந்த நோக்கத்தில் நாங்கள் ஸ்டெடியாக இருப்போம், பின் வாங்க மாட்டோம். பீஃப் மார்க்கெட் பிரச்சனை நடந்துன்னு இருந்துச்சு. எங்களுக்கு ஆதரவு கிடைச்சி ஒரு நல்ல முடிவு வந்துக்குது. ಮನಮಾಂದ ನದಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಶ್ರೀಮಂತರು ಯಾರು ಇಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ಬಡವರೇ, ನಾವು ಬಡವರೇ. ಆ ರೀತಿ ಒಂದು ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ 15 ದಿವಸಗಳ ಕಾಲ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗೆ ಏನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಈ ರಾಜಕೀಯದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅವರು ನಿಧಾನವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಇವತ್ತು ನಾವೇನು ಬಂದು ಮಾತಾಡಿದ್ವಿ ಅದಕ್ಕೆ ಅವರು ಅನುಗುಣವಾಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ರೂಪಾ ಶಶಿಧರಪ್ಪನವರು MLA ಮೇಡಮ್ನವರು ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋಬೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ MLA ಮೇಡಮ್ಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ನಾವು ಯಾಕೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಮೇಡಮ್ನವರು ಅಷ್ಟೇ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಬಡವನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಅವ್ನು ಏನಕ್ಕಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಗಿತ್ತು. ಅವರು ಅದನ್ನು ಲೇಟಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿ ನಾವು ಭಾವಿಸ್ತೀವಿ. ಅದನ್ನು நீங்கள் உங்கள் பிரச்சனை அது சாதாரண ஒரு 50 பேருனுடைய பிரச்சனை இல்லை, அது 2 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. இந்த ஊரினுடைய MLA ஒரு விஷயத்தை மக்கள் வந்து போராட்டக்காரங்க விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் டிமாண்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் பழப்பை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு டிமாண்டை வைக்கிறேன். ஏன்னா 4 அன்னைக்கு அவங்க மீட்டிங் வச்சிருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில். அந்த முனிசிபாலிட்டியில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்கள் நாளைக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லாட்டர் ஹவுஸை நீ ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா முனிசிபாலிட்டி இது பிரகாரம் நோட்டிபிகேஷன் ஆகிருக்கிற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய KGF ஹிஸ்டரி மறைக்க கூடாது, அழிக்க கூடாது. அதுதான் சேவ் KGF இன்டென்ஷன். அதை அழிக்க விடுறதுல நாங்கன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்க டாக்ஸ் கட்டி இருக்கிறாங்க, அவங்க ப்ராப்பரா டெண்டர் எடுத்திருக்கிறாங்க. முனிசிபாலிட்டிக்கு அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கோஆபரேட் பண்ணி இருக்கிறாங்க. சரௌண்டிங்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ஆள் அங்க போடணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டியில் எப்படி 2 ஆளை முதல்ல ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல போடுறியோ பர்மனன்ட்ல போடுறியோ 2 பேரை நீ அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணோம், அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இன்னைக்கு நாங்க நேரா போய் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு அங்க நீங்க ட்ரெயின் கட்டி இருக்கிறீங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இம்மீடியட்டா ப்ராப்பரா சப்டிங்ல எல்லாம் முனிசிபாலிட்டியை இறங்கி அந்த ஃப்ளோரை கரெக்டா போடணும். தண்ணி அங்க மாடு வெட்டினாலும் சரி, எந்த இதுவானாலும் சரி, இம்மீடியட்டா அந்த அசுத்தம் வந்து வெளியே வரணும். முனிசிபாலிட்டி அதை ரெஸ்பான்சிபிளா கிளீன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸை எடுன்னு சொல்லி, இல்லை நாத்த அடிக்குதுன்னு சொல்லி, இல்லை இன்னொன்று அடிக்குதுன்னு சொல்லி யாரோ பண்ண மாட்டாங்க. நீங்க எங்கள்ல ஒருத்தர், நான் உங்கள ஒருத்தர். எங்க கமிட்டி கண்டிப்பா உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்காகவோ நாளைக்கு இஸ்லாமிக் சமுதாயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ நாங்க அங்க வரல. நானு இந்த ஊர்ல பிறந்தவன், எங்க அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர், எங்க தாத்தா இந்த ஊர்ல உயிர் குட்டவர். ஸோ இந்த மைன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால மைன்ஸுக்காரங்க வந்து ஒரு வாட்டி அன்பா
போராட்டத்தில் இறங்கிட்டாக்கா பேக் ஆகுறது இல்லை. அதனால இந்த விஷயம் சால்வ் ஆகிருக்குது, நீங்கள் உஷாராக இருக்கணும். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதே மாதிரி கேஜிஎஃப்ல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனையிலையும் நாங்க தலையிடுவோம், பிரச்சனைகளை தீர்றதுக்காக நாங்க முயற்சி எடுப்போம். நீங்க எங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நாங்க வந்திருக்கிறோம். ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடு, ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட நான் வருவேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும். ஸ்லாட்டர் ஹவுஸ் ஷிப் பண்ற கொஸ்டினே இல்லைன்றது தான். இனிமே எங்களுக்கு அங்க குத்துற நான் போயிடுறேன், இங்க குத்துற போயிடுறேன், அதெல்லாம் கிடையாது. முனிசிபாலிட்டியில நோட்டிபிகேஷன் ஆகணும். இல்லாதெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க கூட ஹைஜீனிக் ஸ்லாட்டர் ஹவுஸா வச்சுங்க. வியாபாரிகளுக்கு தொந்தரவு வருமே ஆனால், அங்க பிரச்சனை ஏற்படுமே ஆனால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் விடாது அப்படின்றத கூட நாங்க இந்த இடத்துல சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் மூலியமா நேத்து நான் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு ரெஸ்பெக்டட் மேடம் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு அவங்க இம்மிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நாங்க ஓகே, நீங்க மக்கள் பிரச்சனைக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக சேவ் கேஜிஎஃப் மூமெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இறங்கணும், இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு, இந்த வியாபாரிகள் அனைவருக்கும் நீங்க சந்தோஷமா உங்க வியாபாரத்தை பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், உஷாராக்கணும். இல்லைன்னா உன்னை தூக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சொல்லி சேவ் கேஜிஎஃப்ல நீங்க உங்களையும் இணைச்சிக்கின்னு உங்க சப்போர்ட்டோட நீங்க கூட இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் இன்னைக்கு மீடியா மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா, இப்போ மீடியாவில் மீடியா தான் இன்னைக்கு விஷயத்தை வெளியே சொல்றது. இன்னைக்கு 50,000 பேர் பார்த்துருக்கிறான். நீங்க அந்த கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி படிங்க. சபாஸ் அதை படிக்கணும், இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேர் டைப் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? 120 வருஷம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இது, ஹிஸ்டரி இது, விடாத, இதை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. எஸ்பிக்கு கூட நாங்க போய் பார்க்குறோம். நாங்க என்ன சொன்னோம்னா அதை செய்வேன். போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இமிடியேட்டா ஆயிருக்குது, பட் அவங்களுக்கு நாங்க பண்ணியிருக்கிறோம். நீங்க கூட இந்த ஊர் ஹிஸ்டரி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை பார்க்குறோம். கமிஷனருக்கு நாங்க சொன்ன மாதிரி சொல்றோம். ஏன்னா எக்ஸ் பிரசிடென்ட் எங்க கூடவே இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ இந்த விஷயத்துல இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அந்த அம்மா கூட நான் நன்றி சொல்றேன். Under the statue of architect of Indian Constitution, Baba Sahib Ambedkar, our President Jyoti Babu assured that we will take care of your difficulties and see that the slaughterhouse will be opened. Yesterday evening at around 6 p.m., under the leadership of Comrade Jyoti Basu, Dayalan and other office bearers, we went and inspected the slaughterhouse and the closed down shops, and there the businessmen have given their grievances. Even the beef consumers have given and requested our president to seriously act on the issue. So yesterday by 6:30, our president gave a detailed speech about the difficulties faced by everyone in KGF and requested and appealed to our most respected MLA, Srimati Rupakala. And also, President has planned yesterday night, they made an appeal and request letter to Honorable MLA, SP and Commissioner. Our program was today by 12:30. We have planned to meet MLA, SP and the Commissioner. But it is an happy news that early morning our president called me by 10 o'clock and said, "Sir, Madam has called them and discussed with them and allowed them." So I was so happy that she has responded for the people of KGF. So once again, on behalf of SAVE Committee President, Secretary, Office Bearers and Advisors, I extend sincere thanks and gratitude to our Honorable MLA Rupakala Sachidhar. And same way, I request the businessmen, as our President said, to keep clean and tidy. And also Thank you.
एक साल का